அவங்களே சொல்லிட்டாங்க, நான் யார்ட்டையும் பேச்சுவார்த்தை இடத்துல எங்கே போகணுமோ நான் போய் கேட்டாங்க, போயிட்டாங்க. அவ்வளோதான். எல்லாம் திமுகவுடைய எதிர்ப்பு, அப்போ கூட்டணியுடைய பலங்கள் எல்லாம் சேர்த்து சரியா இருக்கு. வேற பாவம் அவரு போவோம். அப்புறம் வயதானவர், மூத்தவர், அதனால நோ கமெண்ட்ஸ். விஜய் புதிய கட்சியா வந்திருக்காரு, அவரு நிறைய பாதிப்பை வந்து கட்சிகளுக்கு ஏற்படுத்துவார் சொல்லப்படுது. அவரை மையப்படுத்தி தான் தேர்தலும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஃப்டர் ஃபினிஷ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் சொல்ல முடியும். அவர் சக்தி என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். இப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. மக்கள் அவர் சந்திக்கிறதே இல்லை. மாசத்துக்கு ஒரு கூட்டம், இல்லை 15 நாளுக்கு ஒரு கூட்டம் தான் சந்திக்கிறாங்க. இல்லை, அது என்ன அவருடைய அதாங்க, அவர் என்ன மைண்டில் இருக்காருன்னு தெரியல. எலெக்ஷன் இருக்கும்போது எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. அவர் வேற ஏதாவது பண்ண அமெரிக்கா மாடலில் பண்ணலான்னு நினைக்கிறார் போல இருக்கு. டிவியில் அதில் மக்களை பார்த்து சந்திச்சுட்டு அங்கெல்லாம் அப்படி தானே பிரச்சாரம். நான் பார்த்து இந்தியாவில் தான் மக்களை இருக்கணும். என்ன ஐடியா இருக்குன்னு தெரியாது. இல்லை சார், இது வந்து உங்களுக்கு புரியாமல் பேசுகிறாங்க. புரிஞ்சவங்கலாம் நம்ம பணம் தான் 2 மாதத்துக்கு கொடுக்குறதுக்கு கோடை விழான்னு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். விலைவாசி உயர்வு, மின்சார உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு. இந்த ஆட்சி இருந்தால் சரியாக இருக்காதுன்னு மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளர் சசிகலா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதா தகவல் வருது. அவங்க ஒரு வேளை வந்து என்டிஏ கூட்டணியில் சேர வந்தால் அது எதுவும் ஆட்சேபம் தெரிவிப்பீங்களா, இல்லை வந்து வரவேற்பீங்க? தெரியல தம்பி, அவங்க ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா எதுவும் தெரியாது. ஆரம்பித்த பிறகு கேட்குற கேள்வியெல்லாம் இப்படி பேசுனா நாங்கள் என்ன பண்ணுறது? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி வெல்லட்டும், தமிழ்நாடு முன்னேறட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அவ்வளோதான். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து வந்து ஒரு சுமூகமான இல்லை, அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க தம்பி. அவர் எல்லாமே ஹைகமாண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்கவுங்களாம் பேசுவாங்க, யார் பேச எடுக்காதீங்க. ராகுல் காந்திஜி என்ன சொல்றாரோ அதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க பேசிக்குவாங்க. கூட்டணி பற்றி நமக்கு என்ன இருக்கு? ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாட்டில் சரி வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுவரையும் ஆட்சியில பங்குன்ற விஷயம் அதாங்க, இப்போ எடப்பாடி சொல்லிட்டாரு, அவரு திமுக தலைவர் சொல்லிட்டாரு. அது வந்து சரியா வராதுங்கிறத அவங்க சொல்றாங்க. நீங்களும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா? எங்க தலைவர் சொல்றதுதான் எங்களுக்கு. எனக்கு என்ன தனி நிலைப்பாடு, நான் தான் கட்சி நடத்துறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை வந்து அதிமுக கிட்ட அதிகமான சீட்டுகளை கேட்பதா தகவல் வருது. அது இன்னும் அதை பற்றியெல்லாம் எதுவுமே இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு உடனே என்னென்னு கேள்வி, இன்னும் நாள் இருக்குல்ல, கட்சி தேர்தலே அறிவிக்கலை, பரபரப்பாக ஓடுது. உங்களுக்கு செய்திகள் வேணும், வேற என்னத்தை சொல்கிறது? வின்னா அதான்ப்பா, இப்போ மக்கள்கிட்ட போய் பில்லுகளை காமிச்சு இப்படிலாம் உயர்ந்திருக்கு, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1500 ரூபா 2000 இருந்தது, 5000 6000 ஆயிருக்கு, அதனால எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டார். விஜயபாஸ்கர் வர்றாரா? இன்னும் வரலையா? சரி. அப்புறம் பிரதமர் இப்போ அடுத்தது 3 முறை வந்து தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருக்கிறார். அதில் எதுவும் வேற யாரும் கட்சியில் எதுவும் வேற இணைப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? பிரதமர் வர்றது கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யார் வராங்கன்னு மேடையில் இருந்தால் தான் தெரியும். பூரா அதிசயங்கள் தான் நடக்கும். என்னன்னுங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பெர்மிஷன் கொடுத்தா போயிடுவேன், ஓட்டு போன